ஷினாசகாவா சானமே. சானமே யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சானமேயோட பேக் ஸ்டோரி பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோல நம்ம சானமேயோட பேக் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சானமேயோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவனோட அப்பா, அவனோட அம்மா, அவன் கூட பிறந்த 6 சிப்லிங்ஸ். அதுல ஒருத்தவன் தான் கென்யா. சானமேயோட அம்மாவை பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து யூசுவலா இருக்கிற பெண்களோட உருவத்துல ரொம்பவே சின்னதா இருப்பாங்க. ஆனா அவங்க உருவத்துல தான் சின்னதே தவிர அவங்க பசங்க மேல வச்சிருந்த பாசம் வந்து ரொம்பவே அதிகம். லைக் எந்த அம்மாவுக்கு தான் அவங்களோட பசங்களை பிடிக்காதுல்ல. சானமேயோட அப்பா பாத்தீங்கன்னா அவன் வந்து ரொம்பவே ஒரு அபியூசிவ் டைப். அவன் வந்து உருவத்திலுமே ரொம்ப பெருசா இருப்பான். அவன் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் போட்டு அடிச்சிட்டு இருப்பான். சோ இந்த மாதிரி தான் எவன்கிட்ட போய் வறண்ட எடுத்திருப்பான் போல இருக்கு. அவன் போற போக்குல அவங்க அப்பா கத்தி எடுத்து குத்தி சாவடிச்சிட்டு போயிடுவான். இதுக்கப்புறம் சானமேயும் அவங்க அம்மா வந்து ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு நாள் அவங்க அம்மா வந்து ஒர்க் முடிஞ்சு மிட் நைட் டைமே திரும்பி வீட்டுக்கு வரல. இதனால சானமே என்ன பண்றான்னா கின்யா கிட்ட மத்த பசங்களை எல்லாம் பாத்துக்க சொல்லிட்டு இவன் வந்து அவங்க அம்மா தேடுறதுக்கு வெளியில போறான். ரொம்ப நேரம் ஆகி 2 பேரையுமே காணும். அதனால மத்த பசங்களும் கின்யாவை ரொம்பவே பயந்து போய் கிடக்குறாங்க. அந்த நேரத்துலதான் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. சரி அவங்க அம்மா தான் வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே சந்தோஷத்துல போய் கதவு திறக்க போறாங்க. அந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட். வந்ததும் அவங்க அம்மா கிடையாது. சட்டுன்னு கதவு உடைச்சிட்டு ஒரு ஓனாய் உள்ள பூந்து அங்க இருக்கிற 5 பசங்களை அடிச்சு சாவடிச்சிருது. அந்த நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது ஓனாய் கிடையாது, ஓனாய் உருவத்துல இருக்கிற ஓனாய் டீமன். அந்த டீமன் வந்து அங்க இருந்து 5 பசங்களை அடிச்சு சாவடிச்சிட்டு அடுத்ததா அந்த கென்யா மேல அட்டாக் பண்றதுக்காக அவன் மேல பாயுது. கரெக்டா அந்த நேரத்துல தான் நம்ம ஷினாசகாவை உள்ள பூந்து அந்த டீமனை அடிச்சு ரோட்டுக்கு வெளிச்சிட்டு போயிடறான். இதை பார்த்த கென்யாக்கு ஒண்ணுமே புரியல. அவனோட சிப்லிங்ஸ் எல்லாம் பக்கத்துல செத்து போய் கிடக்குறாங்க. அவன் சானமேக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக வெளியில ஓடுறான். அவன் வெளியில போய் பார்க்கும்போது சானமே வந்து கையில கத்தியோட நிக்கிறான். கீழே அவங்க அம்மா செத்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்த கென்யா வந்து சானமே வந்து அவங்க அம்மா சாவடிச்சிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை பிடிச்சி செம்மையா திட்ட ஆரம்பிச்சிடான். ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா சானமே வந்து கென்யாவை காப்பாத்தி இருப்பான். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓனாய் டீமனே அவங்க அம்மா தான். இது வந்து லேட்டரா தான் கென்யாக்கு தெரிய வருது. இந்த ஃபைட்ல தான் சானமேக்கு அந்த மூஞ்சில இருக்க ஸ்கார்ஸ் ஏற்படுது. இதுக்கப்புறம் வாழ்க்கையை வருத்த சானமே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா டீமன்ஸும் சாவடிக்க போறான்ட்டு கிளம்பிடுறான். இந்த டைம்ல அவன் டீமன்ஸ் கூட எப்படி சண்டை போடுறான்னா அவன் உடம்பு ஃபுல்லா நிறைய ஆர்மர்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு கிடைக்கிற எல்லா டீமன்ஸையும் அடிச்சு சூரியன் வர வரைக்கும் மரத்துல கட்டி போட்டுருவான். அந்த டீமன்ஸ் எல்லாம் சூரிய வெளிச்சம் பட்டு எரிஞ்சு செத்துருது. இப்படி டீமன்ஸ் கூட சண்டை போடும் போது தான் சானமே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு வந்து மிரேச்சி அப்படின்ற ஒரு ரேரஸ்ட் பிளட் டைப் இருக்கு. இந்த பிளட் வந்து ஏதாவது ஒரு டீமன் மேல பட்டுச்சுன்னா அந்த டீமன் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ வரைக்கும் சானமேக்கு வந்து டீமன் ஸ்லேயர்ஸ் பத்தியோ நேச்சுரல் ரிசர்ச் பத்தி எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு டீமன் ஹண்ட்ல தான் சானமே வந்து குமேனோ அப்படின்ற ஒரு டீமன் ஸ்லேயரை பாக்குறான். குமேனோ என்ன இவன் இப்படி எல்லாம் டீமன்ஸ் அன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு வா நான் அவனை டீமன் ஸ்லேயர்ல சேர்த்து விடுறேன்ட்டு அவன் கூட்டிட்டு போறான். டீமன் ஸ்லேயர்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் சானமேயும் குமேனோ நிறைய டீமன்ஸ் ஹண்ட் பண்றாங்க. இந்த டைம்ல தான் உபுமே அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் டீமனை 2 பேரும் என்கவுண்டர் பண்றாங்க. இந்த சண்டையில பாத்தீங்கன்னா குமேனோ இறந்துடுறாரு. இந்த சண்டைக்கு அப்புறம் சானமே வந்து அஷிரா ரேங்க்கு டைரக்டா ப்ரமோட் ஆகிறான். ஓகே, மிச்ச கதையை பேசுறதுக்கு நம்ம தலைவர் வருவாரு, கேட்டுக்கோங்க. ஆஷிரா ஆன உடனே அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காகியாவை பாக்குறான். காகியை பார்த்த உடனே பையனுக்கு என்ன டென்ஷன்னு தெரியல, மரியாதை இல்லாம கெட்ட வார்த்தை திட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த பையன் முதல்ல கேட்ட வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் இங்க கஷ்டப்பட்டு எல்லாரும் உயிரை கொடுத்து டீமன்ஸை கொண்டுட்டு இருப்போம், நீ ஜாலியா ஒரு மேன்ஷன்ல உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கேள்வி கேட்டுக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பியா? கத்தி எடுத்து சண்டை போடுறதுக்கே உனக்கு துப்பு இல்லை, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தான்ட்டு கேட்கறான். இது கேட்ட மற்ற அஷரஸ்லாம் சரியான காண்டாயிட்டு, என்ன நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, அவரை பத்தி என்ன தெரியும் உனக்கு, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்னு கியோமே வந்து பாஞ்சிக்கிட்டு வந்துடுறான். காணையை கரெக்டா தடுத்து நிறுத்திட்டு உனக்கு அவரை பத்தி ஒன்னும் தெரியாது, அமைதியா இரு. அவர் ஹெட் ஆனதுக்கு அப்புறம் அவர் தலைமையில செத்து போன ஒவ்வொரு டீமன் ஸ்லேயரை பத்தியும் அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். இப்போ வந்து காகையா பேச ஆரம்பிக்கிறான். சனமே மேல யாரும் கோவப்படாதீங்க, அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. என்னால கத்தி எடுத்து எந்த டீமன் கூட சண்டை போட முடியாது, ஏன்னா எனக்கு அந்த அளவு உடல் வலிமை கிடையாது. என் மேல இருக்கிற மரியாதைனாலதான் நான் சொல்றதை மத்தவங்க வந்து கேக்குறாங்க. உங்க ஃப்ரெண்டு குமேனோட வில் என்னன்னு பாத்தீங்கன்னா கூட இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சானமிக்கு வந்து காகையா மேல ஒரு ரெஸ்பெக்ட் வருது. இப்படி ஆஷிரா ஆனதுக்கு அப்புறம் நிறைய மக்களை காப்பாத்தி அவன் வந்து டீமன்ஸை ஸ்லே பண்ண ஆரம்பிக்கிறான். இதுதான் பார்த்தீங்கன்னா சானமியோட ஸ்டோரி. இதே மாதிரி நான் வேற ஏதாச்சும் அனிமே இல்லை கேரக்டர்ஸ் பற்றி பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.